அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தின் பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பச்சை கற்பூரம் நாராயணருக்கு மிகவும் பிடித்தமான பொருள். நாராயணருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருள். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்பவுமே பிடித்தமான பொருள். அப்படிப்பட்ட பச்சை கற்பூரத்தை வீட்டு திருஷ்டிக்காகவும் அல்லது குழந்தைகள் திருஷ்டிக்காகவும் நம்ம இந்த கற்பூரத்தை எரிக்கக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிறதுக்காகவோ இல்லை வாசல் தொளிக்கிறதுக்காகவோ தண்ணியில் கலந்து வாசனையாக இருக்கட்டும்னு தொளிப்பாங்க. அந்த தவறையும் இது நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இனி செய்யாதீங்க. ஏன்னா இது நாராயணருக்கும் மகாலட்சுமிக்கும் மிகவும் பிடித்தமான பொருள். அது மட்டும் இல்லை, இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம கேஸ் பாக்ஸ்லேயோ இல்லை நகை பாக்ஸ்லேயோ போட்டு வச்சாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு நகையும் சேரும், பணமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். திருஷ்டி கழிக்கிறதுக்காக, வீடு திருஷ்டி, குழந்தை திருஷ்டியெல்லாம் கழிக்கிறதுக்காக இன்னொன்று கற்பூரம்னு இருக்கும். அந்த கற்பூரத்தை வாங்கி திருஷ்டி கழிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.